வணக்கம். செய்திகள் வாசிப்பது விஜயராகவன். முதலில் தலைப்புச் செய்தி. இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் இன்று நடக்கிறது. தொடர்வது விரிவான செய்திகள். வங்காளதேசத்திற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பதிலடி கொடுக்கும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய கிரிக்கெட் அணி வங்காளதேசம் சென்றுள்ளது. இவ்விரு அணிகள் இடையிலான 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரில் மிர்பூரில் நடந்த முதலாவது ஆட்டத்தில் வங்காளதேச அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் வங்காளதேச அணிகள் இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மிர்பூரில் இன்று நடக்கிறது. முந்தைய ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் ஆடுகளத்தின் தன்மை மற்றும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி தங்களது ஆட்ட அணுகுமுறையை மாற்றி விளையாட தவறியதால் விக்கெட்டை விரைவாக பறிகொடுத்தனர். முதல் ஆட்டத்தில் பெற்ற வெற்றி உத்வேகத்துடன் இருக்கும் வங்காளதேச அணி சொந்த மண்ணில் கடைசியாக 2015ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்றது போல் இந்த முறையும் வென்று சாதிக்க வேண்டும் என்று எல்லா வகையும் முயற்சிக்கும். இந்த ஆட்டத்தில் தோற்றால் தொடரை இழக்க நேரிடும் என்பதால் இந்திய அணி வெற்றிக்காக கடுமையாக போராடும். எனவே இந்த ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. சுழற்பந்து வீச்சுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த ஆடுகளத்தில் வேகப்பந்து வீச்சின் வேகம் மற்றும் பவுன்ஸ் நிலையற்றதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விரு அணிகளும் ஒருநாள் போட்டியில் இதுவரை 37 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் இந்தியா 30 ஆட்டங்களிலும் வங்காளதேசம் 6 ஆட்டங்களிலும் வென்றிருக்கிறது. இந்த ஆட்டம் முடிவில்லாமல் போனது. மீண்டும் தலைப்புச் செய்தி. கூச்பெகர் கோப்பை கிரிக்கெட் தமிழக அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அணி 167 ரன்கள் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. கூச்பெகர் கோப்பைக்கான ஜூனியர் 4 நாள் கிரிக்கெட் போட்டியின் ஏ பிரிவு ஆட்டம் நெல்லை சங்கர் நகர் மைதானத்தில் நடந்தது. இதில் 5வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் திரிபுரா அணிகள் மோதின. இதில் முதலில் ஆடிய தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுக்கு 467 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. பின்னர் ஆடிய திரிபுரா முதல் இன்னிங்ஸில் 150 ரன்னில் சுரண்டு பாலவான் ஆனது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை ஆடிய திரிபுரா அணி 3வது நாள் முடிவில் 27 ஓவர்களில் 3 விக்கெட்டுக்கு 71 ரன்கள் எடுத்து இருந்தது. நேற்று கடைசி நாள் ஆட்டம் நடந்தது. தொடர்ந்து ஆடிய திரிபுரா அணி 70.3 ஓவர்களில் 150 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனால் தமிழக அணி இன்னிங்ஸ் மற்றும் 167 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்தி. முதலாவது டிவிஷன் ஹாக்கி லீக் ஆர்பி அகாடமி அபாரம். தொடர்வது விரிவான செய்திகள். ஆர்பி அகாடமி 1-0 என்ற கோல் கணக்கில் சிடிஎஸ் அணியை வென்றது. சென்னை ஹாக்கி சங்கம் சார்பில் முதலாவது டிவிஷன் ஹாக்கி லீக் போட்டி எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த ஆட்டம் ஒன்றில் ஆர்பி அகாடமி அணி 7-2 என்ற கோல் கணக்கில் திருமால் கிளப்பை தோற்கடித்தது. ஆர்பி அகாடமி அணியில் சேது பாண்டியன், அமித்ஷா தலா 2 கோலும், விஜய் டுனு ஆனந்த், அருண் பாண்டியா தலா 1 கோலும் அடித்தனர். திருமால் கிளப்பில் வீரகண்ணன் 2 கோல் திருப்பினார். மற்றொரு ஆட்டத்தில் ஆர்பி அகாடமி 1-0 என்ற கோல் கணக்கில் சிடிஎஸ் அணியை வென்றது. ஆர்பி அகாடமி அணியில் அருண் 14வது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்தினார். இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கனரக வாகன தொழிற்சாலை மற்றும் சேப்பாக் யங்ஸ்டர்ஸ், தமிழ்நாடு தபால்துறை மற்றும் வேளச்சேரி கிளப், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் மற்றும் ஆர்பி அகாடமி அணிகள் மோதுகின்றன. தேவநேரி ரோடு கான்கிரீட் பகுதி இடிந்து விழுந்தது. நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, கடலூரில் பெரும் பாதிப்பு ஏதுமில்லை. மாமல்லபுரம் அருகே கரையை கடந்த மாண்டஸ் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இன்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாண்டஸ் புயல் கரையை கடந்த போது சென்னையில் 300 மரங்கள் சாய்ந்தன. சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் மற்றும் மணப்பாக்கத்தில் தலா 20 சென்டிமீட்டர் மழை பதிவானது. காஞ்சிபுரத்தில் 19 சென்டிமீட்டர், செய்யாற்றில் 18 சென்டிமீட்டர், ஆவடியில் 17 சென்டிமீட்டர், திருத்தணி மற்றும் காட்டுக்குப்பத்தில் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயனாவரம், குன்றத்தூரில் தலா 15, அரக்கோணம், உத்திரமேரூர், பெரம்பூரில் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கும்மிடிப்பூண்டி, தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், சோழபுரம், பள்ளிப்பட்டுவில் தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. எம்ஜிஆர் நகர், ஆடலூர், ஊத்துக்கோட்டையில் தலா 13, அம்பத்தூர், செங்குன்றத்தில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்தி. அதிரடியில் மிரட்டிய ஸ்மிருதி மந்தனா. சூப்பர் ஓவரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஆத்திரில் வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய அணி T20 தொடரை 1-1 என சமன் செய்துள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி அலிசா கில்லி தலைமையிலான உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவுடன் 5 ஆட்டங்கள் கொண்ட T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மும்பையில் நடந்த முதல் போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தியது. இந்நிலையில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2வது T20 போட்டி
இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் எடுத்தது. தொடக்க வீராங்கனை மூனி 82 ரன்னும் மெக்டாத் 70 ரன்னும் எடுத்தனர். இதையடுத்து 188 ரன்கள் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் இந்திய மகளிர் அணி களமிறங்கியது. தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அதிரடியாக ஆடினார். அவர் 49 பந்துகளில் 4 சிக்சர்கள் 9 பவுண்டரி உட்பட 79 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீராங்கனை சிபாலி வர்மா 34 ரன்னும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 21 ரன்னும் எடுத்தனர். கடைசி கட்டத்தில் ரிச்சா கோஸ் 13 பந்தில் 3 சிக்சர் உட்பட 26 ரன்கள் அடித்து அவுட் ஆகாமல் உள்ளார். கடைசி ஓவரில் வெற்றிக்கு 14 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்தியா 13 ரன்கள் எடுத்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து சூப்பர் ஓவர் வீசப்பட்டது. முதலில் ஆடிய இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 2 சிக்சர் உட்பட 20 ரன்கள் எடுத்தது. அடுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணி 17 ரன்களை மட்டுமே எடுத்து தோற்றது. இதன் மூலம் இந்திய அணி T20 தொடரை 1-1 என சமன் செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்தி. அந்த வீரரின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வாழ்க்கை சோகமான முடிவுக்கு வரலாம். இந்திய வீரர் குறித்து தினேஷ் கார்த்திக் அதிரடி பேட்டி. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய அணியின் நட்சத்திர வீரரின் கிரிக்கெட் வாழ்க்கை குறித்து தினேஷ் கார்த்திக் கருத்து தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அந்த வகையில் 2 அணிகளுக்கும் இடையேயான 3வது ஒருநாள் போட்டி கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இப்போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய இஷான் கிஷன் 210 ரன்கள் குவித்து வரலாறு படைத்தார். அதேவேளை மற்றொரு தொடக்க வீரரான சிகர் தவான் 3 ரன்களில் வெளியேறினார். இந்நிலையில் ஷிகர் தவானின் மிகச்சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வரலாம் என்று தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இலங்கைக்கு எதிரான தொடரில் சிகர் தவானின் நிலை என்ன, இஷான் கிஷனை அணியில் சேர்க்காமல் இருப்பார்களா என்பதை மிகவும் ஆச்சரியம் என்றும், சுப்மன் கில்லும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார். காயத்தில் இருந்து ரோஹித் சர்மா மீண்டுவிட்டால் யாராவது அணியில் இடம்பெறாத சூழ்நிலை ஏற்படும் என்றும், அது சிகர் தவானாக தான் இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது மிகச்சிறந்த கிரிக்கெட் வாழ்க்கையின் சோகமான முடிவாக அமையும் என்றும், ஆனால் புதிய தேர்வாளர்களுக்கு சில கேள்விகள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.